சார் வணக்கம். வணக்கம். இப்பொழுது புதிதாக பதிவேற்ற தமிழக வெற்றிகளுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 35 மந்திரிகள் இருக்கிறார்கள். அதில் பல பேர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. கொலை குற்றச்சாட்டு, கஞ்சா கடத்தல், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் மந்திரியாக இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்க முதலமைச்சரே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் தானேங்க. அவர்கள் நெரிசப்பட்டாருக்கு நல்லவருங்கிறாங்க. ஏங்க முதலமைச்சரே புலிங்கிற சினிமா படத்தில் வந்த வருமானத்தை தப்பாக காட்டினாரு அப்படின்னு வழக்கு நடந்து இந்த ஜோசப் விஜய் குற்றவாளி தான், 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டு அப்படின்னு நீதிபதி சொல்லி அபராதத்தை கட்டி வெளியே வந்தார். சார் அந்த காலம் சார், பழைய ஏங்க அந்த காலமா என்ன போன பிறவி இல்லையா? ஏங்க அவருக்கு வயசே 35-40 தானங்க ஆகுது. 50 வயசா? 52 வயசு ஆகுது. நீங்கள் அந்த காலங்கிறீங்க. இல்லை அந்த காலம்னா எப்படி? அது 52 வயசாகுது. இது நடந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா ஒரு கார் வாங்கினார். கார் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணார் கார். இவர் என்ன பெரிய தொழில் அதிபராங்க சார்? நடிகர் சார். ஏங்க நடிகர்னா என்னங்க? நடிகர்னா சினிமா தயாரிக்கிறவனா? ஒரு படத்துக்கு 200 கோடி கிடையாதுங்க. 200 கோடி எப்படிங்க வாங்கலாம்? அவர் சொல்கிறாங்க. ஏங்க ஒரு படத்தில் ஒருத்தர் நடிக்கிறான்னா 5000 ரூபா வாங்கலாம், 10,000 ரூபா வாங்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாங்கு, இல்லை ஒரு நாளைக்கு 5000 ரூபா கூட வாங்கிட்டு போயா. ஏங்க 1 லட்சம் வாங்குறேன். ஏங்க அதுக்கு மேலே அதெல்லாம் பெரிய கிரிமினல்ங்க. அப்படி ஒருத்தன் வாங்குவான்னா அது கிரிமினல். அது யாராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரி, அது கிரிமினல். இவர் ஒன்றும் படம் தயாரிக்கிறவர் இல்லைல்ல. இவங்க பெரிய சொத்து வச்சுக்கிட்டுங்க இவங்க வரலல்ல. அங்கே ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தானே அப்பனும் அம்மாவும். அவங்க ஒன்றும் பெரிய சொத்துக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தெலுங்குக்காரங்க தானே, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தானே. நடிச்சு உழைச்சிருக்காரு. ஏங்க நடிக்கிறது என்னங்க உழைப்பு? வேர்வை சிந்துமா நடிப்பில்? அது சீன் காட்டுறது, ஏமாத்துறது, அதுதான் நாங்கள் நடிக்கிறதுங்கிறது. நடிக்கிறதுக்கு என்னங்க சம்பளம்? இதுக்கு மேலே உழைக்கிறவனுக்கு என்ன சம்பளங்க? ஒரு கொளுத்துக்காரனுக்கு என்னங்க சம்பளம்? அவன் உழைக்கலையா? அப்போ கொளுத்துக்காரனை விடவும் நீ என்னங்க ஒஸ்தி? ஒரு பாட்டு எழுதுறான், அவனுக்கு என்னங்க சம்பளம்? ஒரு பாட்டு பாடுறான், அவனுக்கு என்னங்க சம்பளம்? நீ நடிக்கிறது, அவன் பாடுறதுக்கு நீ வாயை காட்டுற. அவனுடைய டயலாக்கை நீ பேசுகிற மாதிரி நீ வாயை அசைக்கிற. டயலாக் அவன் பேசுகிறான், அதை பார்த்து சொல்ல இதெல்லாம் இந்த மக்களுடைய அறியாமை. மக்கள் ஏமாந்துட்டாங்க. படத்தில் தான் மக்கள் சாப்பிட்றாங்களா? இந்த படம் இல்லைன்னா தமிழகத்தில் மக்கள் சாப்பிட மாட்டாங்களா? விவசாயம் நடக்காதா? பசி அடங்காதா? இந்த படத்தில் தான் நோய் தீருதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இப்படி சம்பாதிச்சு வெளிநாட்டிலேருந்து கார் வாங்குறாரு 4 கோடி 5 கோடிக்கு. அதுக்கு இறக்குமதி வரி கட்டணும்ல. நீ 5 கோடிக்கு வாங்குறதுக்கு பணம் இருக்குல்ல, அப்போ அவர் 5 லட்சம் வரியை கட்ட வேண்டியதானே. வரி கட்ட மாட்டேங்கிற, ஏமாத்துற நீ சொல்லி நீதிமன்றம் உன்னை கண்டித்து அப்புறமா நீ அபராதம் கட்டின, அப்போ நீ குற்றவாளி தானே. அப்போ இந்த புலி சினிமாவில் ஏமாத்தினார், 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டினாருங்கிறது ஒரு விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியாமல் எவ்வளவு ஏமாத்திருப்பீங்க, எவ்வளவு அரசாங்கத்தை வஞ்சிச்சிருப்பீங்க, ஃப்ராடு பண்ணியிருப்பீங்க. என்ன அது மாதிரி தான் இந்த இறக்குமதி பண்ணதில் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. அப்போ அரசாங்கத்தை ஏமாத்தின ஜோசப் விஜய் குற்றவாளி இல்லையா? அப்போ நீங்கள் சில அமைச்சர்களெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்கிறீங்க, நான் முதலமைச்சரும் குற்றவாளி தான் சொல்கிறேன். என்ன ஆனால் மக்கள் சினிமாவை பார்த்தாங்க. கதாநாயகன் ரொம்ப நல்ல அழகாக இருந்தான், நல்ல டான்ஸ் ஆடினான், அதெல்லாம் மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணான் சினிமாவில், கதையில். அதை பார்த்து ஓட்டு போட்டிங்க, ஏமாந்துட்டீங்க. நாங்கள் ஏமாந்துட்டோன்னு இப்போ தலையில் அடிச்சுக்கிறாங்க தமிழக மக்கள். சார் மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் பொறுமையாக இருங்க, செய்வார். சரி பொறுமையாக இருங்க, பார்த்துருவோமே. நாமளும் தான் பொறுமையாக இருப்போமே. இப்போ 15 நாள் ஆச்சு, ஒரு 4 மாதம் ஆகட்டுமே, அப்போ பேசுவோமே. என்னத்தை பண்ணிடுறாருன்னு பார்த்துருவோமே, பார்ப்போம். சரி சார், வாங்க, வணக்கம்.